ஒரு இசையமைப்பாளர், ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு தனக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்கறது அவ்வளோ பெரிய தப்பா? இதுக்கு இவ்வளோ விமர்சனம், இதுக்கு இப்படி கேட்கிறாரு, அப்படி கேட்கிறாரு, அதை சொல்றாரு, ரொம்ப சிம்பிள் திங் இல்லையா? படைப்பு அவருடையது ஆகலாம். சொல்லுங்கய்யா, கேக்குது. படைப்பு அவருடையதான், அதுல எந்த மறுப்பும் இல்லை. ஓகே. ஆனால் அந்த படைப்புக்கு நாங்கள் பணம் கொடுத்து அவரை எங்களுக்கு சேவை செய்ய சொன்னோமே, அந்த உரிமை எங்களுக்கு. ஒரு பட தயாரிப்பாளர் முதல் கதையை தேர்வு செய்கிறார், இயக்குனரை தேர்வு செய்கிறார், பிறகு ஹீரோ, மியூசிக் டைரக்டர் என்று பல டெக்னீஷியன்களை தேர்வு செய்கிறோம். அதிலே ஒருவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்படி மியூசிக் டைரக்டரை அழைத்து நாங்கள் கதையை சொல்லி, கதையோட சீனுக்கு சிச்சுவேஷன் சொல்லி, அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு கேட்குறோம், டியூன் கேட்குறோம். அந்த டியூன் 4 டியூனில் ஒத்துக்குவோம், இல்லை 6 டியூனில் ஒத்துக்குவோம் இயக்குனர், இல்லை 10 டியூன் கூட போட வைப்பார். அப்பொழுது இயக்குனர் வேலை வாங்குறார், நான் சம்பளம் கொடுக்குறேன். அப்போ சம்பளம் கொடுக்கும்போது அதில் அது மட்டும் இல்லை, அவர் டியூன் போட்டால் அதோடு அது ஒளிபரப்புறதில்லை. அதுக்கு வைரமுத்து போன்ற அல்லது ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள் வேண்டும் பாட்டு எழுத. பிறகு பாடுவதற்கு ஒரு எஸ்பி போன்ற, சுசீலா போன்ற, ஜானகியம்மா போன்ற பாடகர்கள் வேணும். அப்புறம் பக்க வாத்தியம் வேணும். எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த டியூனு வெற்றிகரமாக அமையும். நாங்க சம்பளம் கொடுத்துட்டோம், நாங்க காசு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்த நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு சர்ச்சையா இருக்கக்கூடிய வாவா பக்கமா பாட்டு, ஒரே விஷயமா வாவா பக்கமா எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு பொன்மாலை பொழுது எடுத்துக்கோங்க. அதை கேட்கும் போதே எல்லாரும் ராஜா பாட்டுன்னு சொல்றாங்களா, இல்ல அந்த சத்யா மூவிஸ் பாட்டு, கே ராஜன் பாட்டு, அது அந்த ஹீரோ, அந்த இவங்களோட பாட்டு, அந்த தயாரிப்பாளரோட பாட்டுன்னு சொல்றாங்களா? யாரோட பாட்டு அது? அந்த படத்தின் பாட்டு, அந்த படத்தின் பாட்டு அது. இல்ல சார், அதை உருவாக்கியவருக்கான கிரெடிட் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம காசு கொடுத்துட்டோம்ன்றதுக்காக அவருடைய அந்த கிரியேஷன் இல்ல. அதுக்கு பணம் வாங்கிட்டாருமா? அதுதான் சார் நானும் சொல்றேன். சம்பளம் வாங்கிட்டாருமா சார்? நானும் அதுதான் சொல்றேன். இப்போ மோனாலிசா பெயிண்டிங் இருக்கு, அதை யாரோ காசு கொடுத்து வாங்கி தான் வந்து மியூசியத்துல வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு சொந்தமாயிருமா? அதை உருவாக்குனவருக்கு சொந்தமா, அவங்களுக்கு சொந்தமா? காசு கொடுத்து வாங்கினவங்க தான் சொந்தம். நீங்க ஒரு Dress போட்டுட்டு சார், அந்த பிசிக்கல் இல்ல சார். நான் நீங்க சொல்றது, இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்குன்னா அந்த பெயிண்டிங் பிசிக்கலா என்னோட சொந்தம், என் வீட்ல தான் இருக்கணும்னு நீங்க சொல்லலாம். சரி, அந்த கலை அதை உருவாக்கியவருக்கான அதுக்கு அதுல உரிமையே கிடையாது. வீட்ல இருந்தா என் சொந்தம் தானே, அது உருவாக்கியவருக்கு உரிமையே கிடையாது. சொந்தம் தானே, அவருக்கு எப்படி உரிமையாகும்? அட நான் காசு கொடுத்து வாங்கிட்டேமா, நான் காசு கொடுத்து வாங்கி விட்டேன். அவர் உழைப்புக்கு, அவர் அறிவுக்கு பணம் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு கட்டிடம் கட்டுறோம், ஒரு கட்டிடம் கட்டும்போது ஒரு இன்ஜினியர் பிளான்லாம் போட்டு கொடுக்குறாரு, மேஸ்திரியை கொத்தனாரை வச்சு வேலை வாங்குறாரு. கட்டிடம் முடித்த உடனே நான் அவருக்கு வந்து ஒரு பட்டாடை அணிந்து வேலை முடிச்சு கட்டிடத்தை கொடுத்தா கிரக பேச கொடுக்குறேன். அந்த மேஸ்திரியோ அல்ல இன்ஜினியரோ, இல்லை இல்லை இது போதாது, மாதம் மாதம் வாடகை எனக்கு கொடுங்க, ஏன்னா அது நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொன்ன எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நம்ம பொருள்மா, வேலை கொடுத்து என் சொந்த படத்துக்கு நான் பணம் கொடுத்து அவர்கிட்ட சேவை, நான் வேலைன்னு கூட சொல்ல. ஏன்னா இளையராஜா மிகப்பெரிய இசைஞானி, நான் அவரை குறைச்சி மதிப்பிடல. வாதம் பண்றது அவர் குணத்துக்கு, இந்த ஆசைக்கு தான், இசை திறமைக்கு அல்ல. புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இது, நாங்கள் பணம் கொடுத்து அந்த டியூனை வாங்கி விட்டோம். ஆனா முதல்ல அக்ரிமெண்ட்ல இருந்தது வச்சுங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறோமே, அதில் இதில் இவருக்கு ரைட்ஸ் இருக்கு, 25% அவருக்கு, 20% எங்களுக்கு இருந்தால் அதில் உரிமை இருக்கும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடாத இப்ப என்ன சொல்றாங்க, 70களில் 80களில் யாரும் இந்த காப்பிரைட் சட்டம் எல்லாம் தெரியாம ஒரு படைப்பாளிக்கான உரிமை ராயல்டி கொடுக்காம நீங்க வந்து சார் எம்எஸ்விக்கும் பொருந்தும், எம்எஸ்விக்கும் பொருந்தும், கண்ணதாசனுக்கும் பொருந்தும், அத்தனை பேத்துக்கும் பொருந்தும். கேட்கல சார், அவர் கேட்கலங்கிறதுக்காக உரிமை இல்லைன்னு நான் என்ன கேக்குறேன், அன்றைய காலகட்டத்துல யாருக்கும் அவேர்னஸ் இல்ல. உரிமை அன்றைய காலகட்டத்துல யாருக்கும் அவேர்னஸ் இல்ல, அக்ரிமெண்ட்ல ராயல்டி எல்லாம் கேட்கல. இன்னைக்கு அவேர்னஸ் வருது, கேக்குறாங்க. அது அவேர்னஸ் இல்ல, அது அந்த பேராசை இல்ல. இது ப்ரொடியூசர் சொத்து, முதலாளி
இவர் முதலாளிக்கு வேலை செஞ்சோம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ற அர்த்தம். சரி கேப்போம், நீங்க அது வந்து கேப்போம் மற்றவர்கள்ட்ட இப்போ நான் கஸ்தூரி அவர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பொருள் விற்கிறீங்க, அவர் சொல்றது ரொம்ப சிம்பிள் லாஜிக். காசு கொடுத்து வாங்கிட்டேன், அப்புறமா ஏன் பொருள் சொல்லிட்டே இருக்கிறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்வையில நீங்க யோசிச்சு பாருங்க, அது சரியா? இல்ல, நான் இத வந்து ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்க. ராஜன் அவர்கள் வணக்கம். அவர் என்ன சொன்னாருன்னா, பேராசை இல்ல அப்ப எல்லாம், இப்ப வந்து பேராசை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அப்படி கிடையாது. அப்ப மார்க்கெட்டே சிறுசு, இப்ப மார்க்கெட் சந்தை அதிகமாயிருச்சு. பணமே இப்போ ஒரு இளையராஜா பாடல் அது வந்து என்னைக்குமே ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் தான். ஆனா அன்னைக்கு அதுக்கு இருந்த பண வியாபார அனுகூலம் வந்து ரொம்ப குறைவு. மிஞ்சி போனா சில லட்சங்கள், அன்னக்கிளிக்கோ 16 வயது நிலைக்கோ சில ஆயிரங்கள் கூட இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் ஆயிரங்கள் கூட இருந்திருக்கலாம். இல்ல, ராஜ்கண்ணு அவர்களுடைய வாரிசுகள் பேட்டியே கொடுத்திருக்காங்க. வெறும் வெத்து பேப்பர்லாம் 5000 ரூபாவுக்கு எங்களுடைய பாடல் உரிமைகளை எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அப்படி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம தான் இருக்காங்க. அவங்களுக்குமே ராஜன் அவர்கள் சொல்ற மாதிரி பொருளை வாங்கின அவங்க இன்னொருத்தங்க கிட்ட வச்சுட்டாங்க. அவங்களுக்குமே லாபம் இல்ல, அவங்களுக்கும் சேர்த்துத்தான் நியாயத்துக்கான ஒரு சட்ட போராட்டத்தை இளையராஜா அவர்கள் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவருடைய இன்னைக்கு பாருங்க, கோடானு கோடி ரூபாய்க்கான சந்தை. அதே 16 வயது செந்தூர பூவேங்கிற ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு எல்பி ரெக்கார்டுக்கு 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ கொடுத்து வாங்கப்பட்ட பாடல் இன்னைக்கு கோடானு கோடி ரூபாய் வருவாங்க. அப்படி பார்த்தா எவ்வளவோ இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு புதுசா யூடியூப்னு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் அது மாத்திக்கிட்டே இருக்கு. அதனால நான் ரெட்ரோஸ்பெக்டிவா போய் அன்னைக்கு அக்ரிமெண்ட் போடாம இருந்துட்டு எனக்கு 1974ல கொடுக்க வேண்டியதே 2024ல கொடு அப்படிங்கிறது வந்து எப்படி லாஜிக்கா இருக்கும்? அன்னைக்கு நீங்க போடல, விட்டுட்டோம், சரி இனிமேல் இன்றையில இருந்து நாம் சரி செய்து கொள்ளலாம்னு கேக்குறது வேற. நீங்க 80ல நடந்ததுக்கு இன்னைக்கு கொடுன்றது எப்படின்னு கேக்குறேன். இப்ப நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், இது அந்த தயாரிப்பாளருக்கும் தங்கமகன் பட தயாரிப்பாளர்கள் அதுதானே. இப்போ நீங்க பேசுறது வந்து வாவா பக்கம் பாடல குறிப்பிட்டுதான் நீங்க இந்த அது மட்டும் இல்ல, அது உதாரணமா வச்சிருக்கிறோம். பட் கேஸ் அவர் வந்து எல்லா ரெக்கார்டிங் கம்பெனி மேலயும் போட்டிருக்காரு. இல்லங்க, அவரு எல்லா ரெக்கார்டிங் கம்பெனி மேல அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தவறுகள் தும்ப விட்டு வாழ புரிக்கிறாருங்கிறத நானுமே ஆமோதிக்கிறேன். பட் இதுல எல்லாருக்குமே ஒரு நல்லது வருதே. யானை நடந்து போகும்போது எறும்புக்கும் ஒரு பொறி கீழே உழுற மாதிரி எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே நல்லது தானே வருது. இன்னைக்கு வந்து மதுரையில இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் பதிவாளர் மாடர்ன் சினிமாங்கிறவர், அவர் வெறும் உரிமைகள் மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பவர். அந்த உரிமையை வச்சு அவர் யூடியூப்ல கோடானு கோட், அவருக்கும் சினிமாவுக்கும் என்னங்க சம்மதம்? ராஜன் அவர்கள் சொல்ற மாதிரி டைரக்டர் மாதிரி கதை சொன்னாரா? தயாரிப்பாளர் மாதிரி படம் போட்டு முதல் போட்டு படம் எடுத்தாரா? இல்ல பாடகர்கள் மாதிரி பாடினாரா? பாடல் எழுதினாரா? இல்ல இசைதான் போட்டாரா? எதுவுமே இல்ல, ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டாரு. இவ்வளவுதான் அவர் செஞ்சது. இன்னைக்கு அவர் தான் கோடானு கோடியான பணத்தை யூடியூப் மூலமா, யூடியூபுக்கு என்ன சம்பந்தம் இளையராஜாவோட? இவருக்கு சினிமாவுக்கே என்ன சம்பந்தம்? மதுரையில இருக்கக்கூடிய உரிமைதாரருக்கு. அப்போ ஒரு பெரிய வியாபாரம் இங்க நடக்கும் பொழுது 80sல இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்த யூடியூபும் டிஜிட்டல் ரைட்ஸும் அன்னைக்கு அந்த யூடியூப் இருந்திருக்கும் இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ அக்ரிமெண்ட்ல இல்லாத உரிமைகளை இளையராஜா அவர்கள் கோருவதில் ஒரு சட்ட பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.